ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி, நான் உங்கள் அரவிந்த். எம்ஐ அடுத்ததாக இந்தியாவில் MI11 லைட் அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்றத அஃபிஷியலாக ஃப்ளிப்கார்ட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக ஒரு டெடிகேட்டட் பேஜ் கிரியேட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் இது ஆல்ரெடி குளோபலில் லான்ச் ஆன ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான். MI11 லைட் 4G அண்ட் MI11 லைட் 5G அப்படின்ற ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனாக குளோபல் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் இந்தியாவில் 5Gக்கான ஸ்மார்ட் ஃபோனை இப்போதைக்கு இவங்க கொண்டு வரல. 4Gக்கான ஸ்மார்ட் ஃபோனை மட்டும் தான் இப்போதைக்கு இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் குளோபலி இவங்க என்னென்ன ஸ்பெக்ஸோட லான்ச் பண்ணாங்களோ அதே ஸ்பெக்ஸோட தான் இந்த MI11 லைட் அப்படின்ற ஸ்மார்ட் போனை கொண்டு வர போறாங்க. அப்படி இந்த ஸ்மார்ட் போன்ல என்னென்ன ஸ்பெக்ஸ் எல்லாம் இருக்க போகுது, என்ன பிரைஸுக்கு இந்தியாவில் கொண்டு வர போறாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் ஒரு ப்ரிவியூவா இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த MI11 லைட் ஸ்மார்ட் ஃபோனில் ஹைலைட்டடாக இருக்க போகிற ஃபீச்சர் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய நேமிங்லேயே இருக்குது. அந்த லைட் அப்படின்ற அந்த ஒரு வேர்டிங் தான். ஆமாங்க, இந்த ஸ்மார்ட் ஃபோனை ரொம்பவே லைட் வெயிட்டடாக காம்பேக்டாக திக்னஸ் கம்மியாக கொண்டு வர போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் குளோபலி லான்ச் பண்ண MI11 ஸ்மார்ட் ஃபோனையுமே ரொம்பவே லைட் வெயிட்டடாக ஸ்லிம்மாக தான் கொண்டு வந்திருந்தாங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன வெயிட்டில் கொண்டு வர போகிறோம், என்ன திக்னஸில் கொண்டு வர போகிறோம் அப்படின்றதெல்லாம் அவங்க ரிவீல் பண்ணிட்டாங்க. அந்த வகையில் என்ன வெயிட் அண்ட் என்ன திக்னஸ்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 157 கிராம்ஸ்க்கான வெயிட்டோட 6.8 mm கான திக்னஸோட இந்த ஸ்மார்ட் போனை கொண்டு வர போறோம் அப்படின்றத அவங்க அஃபிஷியலா இப்ப கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாங்க. அந்த வகையில கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போனுடைய திக்னஸ் அண்ட் வெயிட் அப்படின்றது வேற லெவல் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ரொம்பவே காம்பாக்டா கியூட்டா சின்னதா இந்த ஸ்மார்ட் போனை டிசைன் பண்ணிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் போனுடைய அந்த பேக் சைட் பாடி அப்படின்றது இந்த ஸ்மார்ட் போன்ல கிளாஸ் பாடி கொடுக்க போறாங்க. சோ இப்பெல்லாம் நிறைய ஸ்மார்ட் போன்ல பேக் சைட் பாடி பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக் பாடி தான் கொடுக்குறாங்க. ஈவன் பிளாக்ஷிப் ஸ்மார்ட் போன்ஸ்லயே ஒரு சில ஸ்மார்ட் போன்ஸ்ல எல்லாம் பிளாஸ்டிக் பாடி தான் கொடுக்குறாங்க, அப்புறம் கிளாஸ்டிக் பாடியும் கொடுக்குறாங்க. சோ அந்த வகையில இந்த ஸ்மார்ட் போன்ல ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ் பாடி தான் கொடுக்க போறாங்க. சோ யாரெல்லாம் பேக் சைட் கிளாஸ் பாடியோட ஸ்மார்ட் போன் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்காகவே இந்த ஸ்மார்ட் போன்ல கிளாஸ் பாடி தான் கொடுக்க போறாங்க. பட் இந்த கிளாஸ் பாடியில கார்னிங் கிளாஸ் ப்ரொடக்ஷன் என்ன ப்ரொடக்ஷன் எல்லாம் இருக்க போகுது அப்படின்றத பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாம் இப்போதைக்கு கிளியரா நமக்கு தெரியல. பட் கண்டிப்பா ஏதாவது ஒரு ப்ரொடக்ஷனோட தான் கொடுப்பாங்க. மற்றபடி இந்த ஸ்மார்ட் போனுடைய அதர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இம்பார்ட்டன்ட் ஸ்பெசிஃபிகேஷனுக்குலாம் போகலாம். ஃபர்ஸ்ட் அந்த வகையில டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.55 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன்ல சூப்பர் AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே, 90 Hz கான ரெஃப்ரெஷ் ரேட், 240 Hz கான டச் சாம்பிளிங் ரேட்டோட கார்னிங் கிளாஸ் 5 ப்ரொடக்ஷனோட தான் குளோபலி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே டிஸ்பிளே ஃபீச்சர்ஸோட தான் இந்தியாவிலையும் இந்த ஸ்மார்ட் போனை லான்ச் பண்ண போறாங்க. அடுத்ததான் இந்த ஸ்மார்ட் போனுடைய பேட்டரி கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா இந்த ஸ்மார்ட் போனை லைட் வெயிட்டடாக ரொம்பவே ஸ்லிம்மாக கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது பேட்டரி கெப்பாசிட்டி எவ்வளோ கொடுத்துருப்பாங்க, பேட்டரி கெப்பாசிட்டி எல்லாம் கம்மி பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கம்மியெல்லாம் கிடையாது. ஓரளவுக்கு ஒரு நல்ல டீசென்டான பேட்டரி கெப்பாசிட்டி தான் கொடுத்துருக்காங்க. 4250 mAh கான பேட்டரி கெப்பாசிட்டி வித் 33 watts கான ஃபாஸ்ட் சார்ஜரோட இந்த ஸ்மார்ட் போனை குளோபலி லான்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதே பேட்டரி கெப்பாசிட்டி இதே ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட தான் இந்தியாவிலையும் இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் ஆக போகுது. அந்த வகையில் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் போனுடைய டிசைனுக்கு இந்த பேட்டரி கெப்பாசிட்டி ஒரு நல்ல டீசென்டான பேட்டரி கெப்பாசிட்டி தான். இவ்வளவு ஸ்லிம்மான ஒரு ஸ்மார்ட் போன்ல 4250 mAh கான பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்றது ஒரு நல்ல டீசென்டான ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி தான். அண்ட் அதே மாதிரி ப்ராசஸர்னு பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு 4G ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றதுனால ஸ்னாப்டிராகனுடைய ஒரு 4G சிப்செட் தான் யூஸ் பண்ண போறாங்க. ஸ்னாப்டிராகன் 732G கான ஒரு 4G சிப்செட் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல யூஸ் பண்ண போறாங்க. அண்ட் இதே ஸ்னாப்டிராகன் 732G கான சிப்செட் தான் குளோபல் வேரியன்ட்லயுமே இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில் இந்தியாவிலுமே ஸ்னாப்டிராகன் 732G ஓட தான் வரப்போகுது. அண்ட் இந்த ஸ்னாப்டிராகன் 732G பத்தி சொல்லணும்னா இது இப்போ ரீசெண்டா ரெட்மி இந்தியாவில் லான்ச் பண்ண ரெட்மி நோட் 10 ப்ரோ இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல யூஸ் பண்ண ஒரு சிப்செட் தான். பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல டீசென்டான பர்ஃபார்மன்ஸை இந்த சிப்செட் கொடுக்கும். கேமிங்ல இருந்து உங்களால ஒரு நல்ல டீசென்டான கேமிங் பெர்ஃபார்மன்ஸையுமே இந்த சிப்செட்டை பொறுத்த வரைக்கும் உங்களால எடுத்துக்க முடியும். பட் ஆனால் இந்த சிப்செட்டை இந்த ஸ்மார்ட் போன்ல என்ன பிரைசிங்க்கு கொண்டு வர போறாங்க அப்படின்றதையுமே நம்ம பார்த்தாகணும். அந்த வகையில் அதெல்லாம் நம்ம இந்த வீடியோடைய எண்டில் நாம பார்க்கலாம். நெக்ஸ்ட் அடுத்ததா இந்த ஸ்மார்ட் போன்ல யூஸ் பண்ண போற கேமரா, என்ன கேமரா யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி கேமரா 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா சோனியுடைய கேமரா தான் யூஸ் பண்ண போறாங்க. அண்ட் அதே மாதிரி ரியல் சைட் கேமரால 64 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா சோனியுடைய கேமரா பிளஸ் 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் அண்ட் 5 மெகாபிக்சலுக்கான டெலிஃபோட்டோ லென்ஸ் இந்த ஸ்மார்ட் போன்ல யூஸ் பண்ண போறாங்க. அந்த வகையில் அந்த 2 மெகாபிக்சல் கேமரா கொடுக்காதது ஒரு நல்ல விஷயம் தான். 5 மெகாபிக்சலுக்கான கேமராவா இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுக்குறாங்க. ஸோ கேமரால பெருசா குறை சொல்றதுக்கு இல்லை, ஒரு நல்ல டீசென்டான கேமரா குவாலிட்டியை கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போன்ல எதிர்பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி என்னதான் இந்த ஸ்மார்ட் போன்ல சூப்பர் AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே கொடுத்திருந்தாலும் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுக்கல. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட தான் குளோபல் வேரியன்ட்ல இந்த ஸ்மார்ட் போனை லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்தியன் வேரியன்ட்லயுமே சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட தான் இந்த ஸ்மார்ட் போன் வரப்போகுது. மற்றபடி இதுல சிம் ஸ்லாட் ஹைபிரிட் சிம் ஸ்லாட் தான் கொடுக்க போறாங்க. அண்ட் 3.5 mm கான ஆடியோ ஜாக் இதுலயுமே இருக்காது. ஸோ 3.5 mm கான ஆடியோ ஜாக்கு பதிலாக டைப் சி போர்ட் தான் இருக்கும். டைப் சி டு 3.5 mm கான ஆடியோ ஜாக் கன்வெர்ட்டர் உங்களுக்கு இதுல பாக்ஸ்லயே கொடுத்துருவாங்க. ஸோ அந்த கன்வெர்ட்டர் வழியா நம்ம ஹெட்ஃபோன்ஸை கனெக்ட் பண்ணி நம்ம சாங்ஸ் எல்லாம் கேட்டுக்க
வச்சுக்க முடியும். அண்ட் அதே மாதிரி குளோபல் வேரியண்ட்ல இவங்க MIUI 12 தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் இந்தியன் வேரியண்ட்ல MIUI 12.5 வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அண்ட் ஃபைனலி இப்போ இந்த ஸ்மார்ட் போனுடைய பிரைசிங் குளோபலி இந்த ஸ்மார்ட் போனை என்ன பிரைசிங்க்கு கொண்டு வந்திருந்தாங்க அண்ட் இந்தியாவில் இந்த ஸ்மார்ட் போனை என்ன பிரைசிங்க்கு கொண்டு வருவாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா குளோபலி இவங்க இந்த ஸ்மார்ட் போனை பேஸ் வேரியன்ட் 26,000 அப்படின்ற பிரைசிங்க்கு தான் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இந்தியாவில் கண்டிப்பா இந்த 26,000 அப்படின்ற பிரைசிங்க்கு வராது. எப்பவுமே குளோபலி லான்ச் பண்ணக்கூடிய அந்த பிரைசிங்கை விட கொஞ்சம் கம்மியாக தான் MI கொண்டு வருவாங்க. அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் போன் என்ன பொறுத்த வரைக்கும் 22K அப்படின்ற இந்த பட்ஜெட்ல கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. பட் அப்படி 22K பட்ஜெட்டுக்கு இந்த ஸ்மார்ட் போனை இந்தியாவில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் போன் அந்த பிரைசிங்க்கு ஒர்த்தா அப்படின்றத பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இதனுடைய டிசைன் இந்த பிரைஸுக்கு கண்டிப்பா ஒர்த்தபிளான ஒரு டிசைனே சொல்லலாம். ரொம்பவே லைட் வெயிட்டடா ரொம்பவே ஸ்லிம்மா இந்த ஸ்மார்ட் போனை டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக் சைட் கிளாஸ் பாடியுமே கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் டிசைன்ல குறை சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. இந்த 20K பட்ஜெட்டுக்கு ஒரு நல்ல பக்காவான டிசைன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் போன்ல இவங்க ஹைலைட் பண்ணக்கூடிய விஷயமே இந்த ஸ்மார்ட் போனுடைய டிசைன் தான். ஸ்பெக்ஸ் எல்லாம் செகண்டரி தான், டிசைனுக்காக தான் மெயினா இந்த ஸ்மார்ட் போனை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்காக தான் இந்த ஸ்மார்ட் போனுக்குமே MI 11 Lite அப்படின்ற நேமே வச்சிருக்காங்க. அந்த வகையில் டிசைன் ஒரு பக்காவான டிசைன். பட் அதை தாண்டி ஸ்பெக்ஸ் நீங்க பார்க்கும்போது கண்டிப்பா ஸ்பெக்ஸ்ல கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிருக்காங்க. டிசைன் பெட்டரா கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்பெக்ஸ்ல ஒரு சில விஷயங்கள் இங்க காம்ப்ரமைஸ் பண்ணிருக்காங்க. அந்த வகையில் டிஸ்ப்ளே சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே இருந்தாலுமே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்கல, 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான் கொடுத்திருக்காங்க. MI 10லேயே நமக்கு 120 Hz கான ரெஃப்ரெஷ் ரேட்லாம் கொடுத்திருந்தாங்க. சோ அதை வச்சு பார்க்கும்போது இங்க கொஞ்சம் கம்மியான ரெஃப்ரெஷ் ரேட் தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ப்ராசஸர் Snapdragon 732G அப்படின்ற ப்ராசஸர். இந்த ப்ராசஸர் ஒரு நல்ல டீசென்ட்டான பவர்ஃபுல்லான ப்ராசஸர் தான் அப்படினாலுமே இந்த 20K பட்ஜெட்டுக்கு இது கொஞ்சம் கம்மி தான். இன்னும் பெட்டரான ப்ராசஸர் கொடுத்திருக்கலாம். இந்த மாதிரி இந்த ஸ்மார்ட் போன்ல ஒரு சில ஸ்பெக்ஸை காம்ப்ரமைஸ் பண்ணி டிசைனை இன்னுமே கொஞ்சம் பெட்டர் பண்ணி லைட் வெயிட்டடா ஸ்லிம்மான ஒரு ஸ்மார்ட் போனை இந்த ஸ்மார்ட் போனை கொடுத்திருக்காங்க. அந்த வகையில் எனக்கு டிசைன் தான் முக்கியம், லைட் வெயிட்டடா ஸ்லிம்மான ஒரு ஸ்மார்ட் போன் வாங்கணும், ஸ்பெக்ஸ்ல கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மட்டும் இந்த ஸ்மார்ட் போனுக்காக வெயிட் பண்ணலாம். வர ஜூன் 22 இந்த ஸ்மார்ட் போனை இந்தியாவில் லான்ச் பண்ண போறாங்க. மற்றபடி டிசைன்லாம் எனக்கு முக்கியம் இல்லை, நல்ல அட்ராக்டிவான ஸ்பெக்ஸ் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு கேட்கக்கூடியவங்களை கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போன் அந்த அளவுக்கு அட்ராக்ட் பண்ணாது. ஸோ இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த MI 11 Lite ஸ்மார்ட் போனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஸ்மார்ட் போனுக்காக நீங்க வெயிட் பண்ணுவீங்களா மாட்டீங்களா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஷேர் பண்ணுங்க. மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவுதான். கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.